நற்பவி அனைவருக்கும் நல்லதே உண்டாகட்டும். தோட்டத்தில் சொடக்கு தக்காளி வந்திருக்குதுங்க பாருங்க. இதோட இலை வந்து மணத்தக்காளி கீரை மாதிரியே இருக்குங்க. நான் மணத்தக்காளி கீரை தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா பூவெல்லாம் பெருசாக விட்டுச்சா, அப்புறம் தான் தெரியுது. சரி, இதே முன்னாடியே இது மாதிரி ஒரு செடி வந்திருக்குங்க 2 வருஷம் முன்னாடி. நான் மணத்தக்காளி கீரைன்னு பறிச்சுட்டு, என்ன தண்டெல்லாம் வேறு மாதிரி இருக்குது, பூவெல்லாம் பெருசாக இருக்குது, ஏதாவது விசச்செடியோ அப்படின்னு பிடுங்கி போட்டுட்டுங்க. கீரையும் பறிச்சுட்டு அப்புறம் பயந்துட்டு எல்லாம் தூக்கி போட்டேன். இப்போ தான் அப்புறம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது சொடக்கு தக்காளிங்கிறாங்களே, அது செடி எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது அப்புறம் தாங்க கண்டுபிடிச்சேன். இப்போ நம்ம தோட்டத்துலேயே வந்திருக்கு. இதோட பூ பாருங்க, எங்கது இந்த பாருங்க. எங்கது இங்கே இருக்கு. இதோட பூ இப்படி தாங்க இருக்கு பாருங்க. இதோட காய் வந்து எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் சொடக்கு தக்காளி. இப்போ தான் பிஞ்சு இறங்கிட்டு இருக்குதுங்க. எனக்கு வேறு தொட்டியில் மாற்றி வைக்கலாமான்னு, ஏன்னா இது மஞ்சள் செடி நாற்று இருக்குது, அதுக்குள்ளே வந்திருக்கு பாருங்க. வேறு செடி மாற்றி வச்சா வரும், ஆனால் தண்டெல்லாம் பெருசாக இருக்குதுங்க. இல்லை பாருங்க, மாற்றி வச்சாலும் வந்துடும் நினைக்கிறேன். சொடக்கு தக்காளி இது வச்சுட்டு பூ பாருங்க, இதோட பூ பாருங்க. இதை வச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இதில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்காமாங்க இந்த சொடக்கு தக்காளி காயில். வெளிநாட்டிலலாம் பயங்கர ரேட்டாம் இதுக்கு அப்படின்னு நானே யூடியூப்பில் தான் பார்த்தேன். அவ்வளோ மெடிசன் இதில், அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. நிறையா வியாதிகளுக்கு இது வந்து நல்லதாங்க. நம்ம பார்க்கலாம். நம்ம வீட்லேயே தானாக வந்திருக்கு, அதை மாற்றி நடுவோம். நட்டிட்டு அப்புறம் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அங்கே நம்ம வீட்டில் கீரை இன்றைக்கி அறுவடை பண்ணிக்கலாம் பாருங்கள். எல்லாம் மிக்சிங் ஆகிடுச்சு, விதையெல்லாம் எல்லாம் மிக்ஸாக கிடந்துச்சுன்னு எடுத்து போட்டேன். இந்த ஃப்ரிட்ஜு பாக்ஸில் மண் நப்பி விதை வந்து போடுறதுக்கு முன்னாடி கீரையை போட்டு விடுவோம் அப்படின்னு போட்டுட்ருக்குறேங்க. பாருங்கள் எப்படி அழகாக வந்திருக்குன்னு. வேறு செடி நட்ட போகிறேன் பாருங்கள். பீக்கிங்காய் கொடி போட போகிறேன். அது நாற்று விட்டு வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இது நல்லா பெருசாகிடுச்சு. இது அறுவடை பண்ணிக்குவோம். பார்த்தீங்களா, இது பாருங்கள், இந்த அழகாக இருக்குது சிறுகீரை. இது அப்படியே கடைஞ்சா சூப்பராக இருக்குங்க. மருந்தடிக்காத கீரை, நம்ம வீட்டிலையே விளை வச்ச கீரை பாருங்கள். சிறுகீரை இது இந்த ஸ்டேஜில் பிடிங்கிடணுங்க. இதுக்கு மேலே பெருசாச்சுன்னா அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது. சிறுகீரைங்க சின்ன சைஸ்லேயே பிடிங்கிடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், சிறுகீரை எடுத்தாச்சு ஒரு கட்டு. இதோட பாருங்கள், நம்ம தோட்டத்தில் கரிசலாங்கண்ணி இருக்குது. இந்த கீரையும் எண்ணெய் தலைக்கு எண்ணெய் காய்ச்சலுக்கு பிடிங்கிக்குவோம். நிறைய இடத்துல இருக்குது பாருங்க. இங்கே இருக்குது. அப்படியே பிடிங்கிடுவோம் செடியோட. இது பாருங்கள், கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி எண்ணெய் காய்ச்சிருக்குங்க. பிரிங்கராஜா அப்படியே எல்லா தொட்டிலையும் முளைச்சிருந்ததுங்க. தானாக வந்துருந்தது, விதை உளுந்து புதுசாக நம்ம செடி நாற்று போடுறோம் இல்லைங்களா, அந்த தொட்டிகளெல்லாம் வந்துருந்தது.
சரி இது விட்டால் இது வேறு நல்லா இது ஸ்ட்ராங்காக இருக்குங்களா, மற்ற செடிகளெல்லாம் இது இதாகணும் எல்லாம் எடுத்துட்டேன். பிருங்கராஜா ஹேர் ஆயில் தயாரிக்கிறதுக்கு நம்மளுக்கு இன்றைக்கி எல்லா கீரையும் பறிச்சாச்சு. சமைக்கிறதுக்கு தைலங்காய்ச்சிருக்கு எல்லாம்.